கிராவிட்டி ஃபால்ஸ்ல கிடியன் தாத்தா ஸ்டானோட ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இது கிராவிட்டி ஃபால்ஸோட எபிசோட் 11. இங்க கடையில பாத்தீங்க அப்படின்னா டிப்பரும் மேபிளும் யார் ஹைட் ஆகான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல பேரனை விட பேத்தி 1 இன்ச் அதிகமா இருக்க போல 4 முடியை தூக்கி நிறுத்தாலே வந்துடும் அந்த ஹைட். கூட இருக்கிறவங்க எல்லாம் கலாய்க்க அவனால அது ஏத்துக்க முடியல. எப்படி அது அண்ணனை விட தங்கச்சி ஒரு ஹைட் ஆகலாம், எப்படி ஒரே நாள்ல ஹைட் ஆகுறது அப்படின்ற விஷயத்த கிராவிட்டி ஃபால்ஸோட அந்த மந்திர புக்ல வந்து தேடி பார்க்கறான். அதுல போட்டிருக்கபடி இந்த கிராவிட்டி ஃபால்ஸ்ல எங்கேயோ கிறிஸ்டல் கற்கள் ஏரியா ஒன்று இருக்கு. அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு கிறிஸ்டல் கல்லை வெட்டி எடுக்க அது சின்னதா இருக்கிற பொருளை பெருசாவும் பெருசா இருக்கிற பொருளை சின்னதாகவும் மாத்தும். அதை யூஸ் பண்ணி அவன் ஹைட் ஆயிட்டே வரான். இந்த விஷயத்த ஒரு கட்டத்துல மேபிள் கண்டுபிடிக்க 2 பேரும் மாறி மாறி அது எனக்கு தான் சொல்லிட்டு புடுங்கிக்க அது தவறுதலா ஸ்டானோட ப்ராப்பர்ட்டி எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஐடியா தேடி இருக்கிற கிடியன் கிட்டவே மாட்டிக்கிறது. அவன் விடுவானா? பேரனையும் பேத்தியும் குட்டியாக்கி பாட்டில போட்டு அடைச்சு வச்சுட்டு தாத்தாவை நோக்கி கிளம்புறான். அதுக்குள்ள அவங்க அங்கிருந்து தப்பிச்சு வீட்டுக்கு வந்து திரும்ப அந்த லைட்டை வந்து புடிங்கிறாங்க அவங்க கிட்ட இருந்து. இதனால தானே இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அதை உடச்சே போட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த கலவரத்துல இவனுங்க கூட சேர்ந்துக்கிட்டு கடையில வேலை செய்யற சுசு வந்து குட்டியா இருப்பான். அதை ஞாபகத்துல வச்சுக்காம இவனுக்கு மட்டும் பெரிய ஆயிட்டு அதை உடச்சு போட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் கூட இந்த ஆளை காணமே சொல்லிட்டு தேடுறப்பதான் ஞாபகமே வருது. உருப்புறதுக்கு அதெல்லாம் வீடியோக்கு லைக் பண்ணி சேனல் செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா.